ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது மார்க்ஸ் கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து லோவா மூட் ஃபீல் பண்ணுவாங்க. நானே நெறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப 10, 10, 20, 30 மார்க்ஸ் டெஸ்ட்னா 10 தான் வருது, 9 தான் வருது. மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வருதே! அப்படின்னு ரொம்ப நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இது யாரு சொன்னாங்க? இந்த கான்செப்ட் யாரு கூட ரிலேட் பண்ணணும்ன்ற கன்ஃப்யூஷன்ஸ் வராம இருக்கணும்னா, நீங்க திருப்பி திருப்பி அத வந்து லிசன் பண்ணணும். ஸோ ஒரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்ட கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடிலாம் நானு. ஸோ அது வந்து ரொம்ப இவ்ளோ இருக்கே எப்படி கம்ப்ளீட் பண்றது? அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும், பர்டனா இருக்கும். ஸோ பர்டனா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அது பர்டனாவே தான் இருக்கும். சரி ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணா தான் அது குறையும்னு சொல்லிட்டு ஹாய் என் பேரு ஷப்னம். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நெட் ப்ரிப்பரேஷன் வந்து நானு எம்ஏ முடிச்சதுக்கு 2014ல எம்ஏ முடிச்சேன். அப்போ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன். பட் என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு நான் வந்து அத விட்டுட்டேன். நடுவுல வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. கிட்ஸ் வந்தாங்க. ஸோ கிட்ஸ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தமா லிட்ரேச்சர் விட்டு வந்துட்டேன். ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ப்ரொஃபசர் அகாடமி பத்தி தெரிய வந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு எந்த ஐடியாவுமே இல்ல. அப்போ ப்ரொஃபசர் அகாடமியோட இது கிடைக்கிற வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ ஒன்ஸ் ப்ரொஃபசர் அகாடமி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ இப்படிதான் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் 2023 ஜூன் அட்டெம்ப்ட் வந்து நான் அகாடமில சேராமலே அட்டம் பண்ணேன். பட் குவாலிஃபை பண்ண முடியல. இது வந்து என்னோட செகண்ட் அட்டம். ப்ரொஃபசர் அகாடமில சேர்ந்துட்டு நான் இது என்னோட செகண்ட் அட்டம் குவாலிஃபை பண்ணிட்டேன். ஸோ ப்ரொஃபசர் அகாடமியோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட ஹெல்ப் சப்போர்ட் அண்ட் என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லா எல்லா என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இதெல்லாம் சேர்த்து முக்கியமா என் பசங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது எல்லாமே இதோட எல்லாம் ஹெல்ப்பால நான் வந்து இப்போ குவாலிஃபை பண்ணிட்டேன். நான் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படின்னா மேக்ஸிமம் கிட்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். அதனால ஸோ அது எல்லாத்துக்கும் டைம் பேலன்ஸ் பண்ணி மேக்ஸிமம் வீட்ல இருக்க வேலையும் செஞ்சுக்கிட்டே எப்பவுமே ஹெட்ஃபோன்ஸ் என் காதுலயே இருக்கும். லெக்சர்ஸ் கேட்டுட்டே இருப்பேன், திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன். முக்கியமா இந்த மார்க் டெஸ்ட் இதெல்லாம் ரிப்பீட்டடா அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி நமக்கு மார்க் கம்மியா வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். ஐயோ இவ்வளவு கம்மியா மார்க் வந்துச்சு. ஸோ அதனால நான் ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி அட்டன் பண்ணும்போது ஸோ ஒரு வாட்டி மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் திருப்பி எங்கெங்கெல்லாம் குறையுதோ அதை அந்த இடத்த நோட் பண்ணி அங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு அடுத்த அடுத்த டெஸ்ட்ல அங்க வந்து மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பாத்துக்குவேன். அண்ட் மேக்ஸிமம் மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது மார்க் டெஸ்ட்ல அட்டன் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டா கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் பட் அந்த அந்த டாபிக் அந்த அந்த ஐடியா எல்லாமே இங்க எக்ஸாம்ஸ்ல மேக்ஸிமம் வந்துச்சு. எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, சுத்தமா புது டாபிக்னு எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை. எல்லாமே அகாடமில கவர் பண்ண டாபிக்ஸ்னா சிலபஸ் கூட எடுத்து ஒரு வாட்டி கூட செக் பண்ணல. கம்ப்ளீட்டா ப்ரொஃபசர் அகாடமில என்ன சொல்றாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணேன். டெஸ்ட்ல இருந்து லெக்சர்ஸ் வந்து எதையுமே மிஸ் பண்ணாம லெக்சர்ஸ் கூட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லாத்தையும் கவனிச்சு நிறைய ரிவிஷன் அகைன் எனக்கு நிறைய ரிவிஷன் கொடுத்தேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் பாஸ் பண்றதுக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது மார்க்ஸ் கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து லோவா மூட் ஃபீல் பண்ணுவாங்க. நானே நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப 10, 10, 20, 30 மார்க்ஸ் டெஸ்ட்னா 10 தான் வருது, 9 தான் வருது. மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வருதே அப்படின்னு ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். சார் வாசு சார் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கம்மியா வருதுன்னா நீங்க திருப்பி திருப்பி அட்டன் பண்ணுங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்ல உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல மோட்டிவேட்டடா ஃபீல் ஆவீங்க. நீங்க கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மிஸ் பண்ணவே கூடாது மார்க் டெஸ்ட்டை. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை திருப்பி திருப்பி அட்டன் பண்ணணும். லெக்சர்ஸும் நிறைய திருப்பி திருப்பி கேட்க கேட்க தான் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராது. இது யாரு சொன்னாங்க, இந்த கான்செப்ட் யாரை கூட ரிலேட் பண்ணணும்ன்ற கன்ஃபியூஷன்ஸ் வராம இருக்கணும்னா நீங்க திருப்பி திருப்பி அதை வந்து லிசன் பண்ணணும். உங்களோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பா. அது வந்து ரிவிஷன் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எழுதி கண்ணில் எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒட்டி வச்சுக்குவேன். ஸோ நான் பார்க்கும் போதெல்லாம் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறந்தா கூட எனக்கு அது தன்னால ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எங்கெங்க நான் எங்கெங்க அதிகமா நான் இருக்கணும் அந்தந்த இடத்துல எல்லாம் ஒட்டி வச்சுப்பேன். ஸோ அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் மறந்தா கூட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் எங்க வந்து வீக்கா இருக்கோ, எங்க நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் தெரியல
அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். சோ அங்க பாயிண்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். திருப்பி திருப்பி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது தான் அது தெரியும். அதுல எங்க வீக்கா இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சு அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அங்க நல்லா படிச்சா அப்புறம் அடுத்த வாட்டி நீங்க அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது நல்ல மோட்டிவேட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்டை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடிலாம் நானு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணல. என்ன பண்ணுவேன், எல்லா யூனிட்லயும் மேக்ஸிமம் இப்போ இது எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணணும். டீப்பா ஒரு யூனிட் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன்னு நினைச்சா நம்மளால கவர் பண்ண முடியாது. அது வந்து நமக்கு ஹெல்ப்பும் பண்ணாது. ஸோ அப்பப்ப படிக்கும்போது எல்லா யூனிட்டையுமே டச் பண்ணிடணும், எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிடணும். அதுதான் ஹெல்ப் பண்ணும் சார். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன்னு நினைச்சா அது நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. மேத்ஸ் ரொம்ப வீக்கா இருந்தது எனக்கு. ப்ரொஃபசர் அகாடமி ஜாயின் பண்ற வரைக்கும் பேப்பர் 1 தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு பேப்பர் 2 விட. ஸோ மேக்ஸ், இவிஎஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சு. மேக்ஸ் எல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் சார் வந்து தெளிவா சொல்லி கொடுப்பாரு. எனக்கெல்லாம் ரொம்ப வீக் மேக்ஸ்ல நானு. ஸோ சார் நல்லா சொல்லி கொடுத்ததுனால நல்லா திருப்பி திருப்பி அதை நிறைய ஒர்க் அவுட் பண்ணதுனால என்னால மேக்ஸ் நல்லா போட முடியும். இவிஎஸ்ல எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிது சார். வாட்டி மேம் ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. பட் எங்கெங்கெல்லாம் எனக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து கிளாஸ் முடிஞ்சோ மேம் வெயிட் பண்ணி எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு தான் நான் கிளாஸ் விட்டு வெளியே வருவேனே. கிட்ஸுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் போது கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. லெக்சர்ஸ் நிறைய பைலப் ஆயிடும். அண்ட் இது டெஸ்ட் கூட நிறைய பைலப் ஆயிடும். ஸோ ரொம்ப பேர்டனா தெரியும். இவ்வளோ இருக்கே எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், பேர்டனா இருக்கும். ஸோ பேர்டனா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அது பேர்டனாவே தான் இருக்கும். சரி ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணாதான் அது குறையும்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா முன்ன போடுற டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் அதுக்குன்னு ஒதுக்கி எல்லா டெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா லெக்சர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணு. அப்புறம் அது எல்லாத்தையும் திருப்பி அட்டன் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ பேர்டனா இருக்கேன்னு நினைச்சிட்டே இருந்தா அது பேர்டனா தான் இருக்கும். ஸோ நம்ம ஒண்ணு ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு ஈக்குவல் ஆயிடும், பேலன்ஸ் ஆயிடும். அந்த பேலன்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் நமக்கு அந்த டென்ஷன் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க ஒண்ணு ஒண்ணா அழகா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிரச்சனையே இல்லை. அப்கமிங் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். நல்லா படிங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிங்க. தேங்க்யூ.